18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உனக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு நினச்சிக்கிட்டே இந்த பணப்பெட்டியை தொட்டு விட்டாய்தானே? இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த பணம் தானாக உன் கைகளில் வந்து சேரும். இத்தனை நாளா எத்தனையோ பேர் உனக்கு ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சாங்க. அதன் காரணமா இப்போது நீ வலியாலும் வேதனையாலும் துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் வருங்காலம் முழுவதும், இனி வரும் காலம் முழுவதும் இந்த நம்பிக்கை துரோகத்தால ஏமாந்து போனதால வலியோடும் வேதனையோடுமே நீ வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. இந்த வலி உன் உள்ளத்தில் ஒரு தீட்சையாக மாறட்டும். இந்த வலியை உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வைராகியத்தை வரவழைச்சிக்கிட்டு எல்லார் முன்னாலும் வாழ்ந்து காட்டணுன்ற அந்த எண்ணத்தை நனவாக்கி நிஜமாக்கி நீ காட்டணும் என் செல்லமே. அதுக்காக தான் உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் உன் கைகளில் கொடுக்க தயாராக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். நீ கருப்பான்னு என்னை எப்போது கூப்பிட்டாலும் உனக்காக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கு தயாராக நான் இருக்கேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். உன் மனசில் சோகமோ கவலையோ வரும்போது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும் போது நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கருப்பசாமி இதுவரைக்கும் உன் கூட இருந்தேன், இப்போவும் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். அப்புறம் என்ன, உன் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியில் முடிஞ்சு போயிடாது. நீ நினைக்கிறத விட மிக சிறப்பான வெற்றிகளை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தருவேன். இப்போது பணப்பெட்டியோட நானே உன் வீட்டுக்கு வந்து உன் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. உன் உடம்பு ஒரு பக்கம், மனசு ஒரு பக்கம், எண்ணம் ஒரு பக்கம், சிந்தனை ஒரு பக்கம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அலைப்பாய்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி மனசில் பொறுமையை கொண்டு வா. சில சமயங்களில் பொறுமையாக இருப்பது கூட மனத்தளத்தில் போய் முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இரு. முடியாத பட்சத்தில் துணிஞ்சு நின்னா அது ஒருபோதும் தவறாக இருக்காதல்லவா? நீ நினைக்கிறது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய சீக்கிரம் நீ நினச்ச எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி உனக்கு நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் தடையோ தடங்கல்களோ வரும்போது நீயும் அதை பெருசாக நினச்சி பூதாகரமாக பயந்துக்கிட்டு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு முடிவுக்கு வந்துடாத. எதிர்பாராத தடைகள் எங்கிருந்து வந்ததோ அதே போல நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்தே உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிகளும் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் வராத அளவுக்கு உன் கூடவே இருந்து உனக்கான உயர்வை நான் தரப்போகிறேன். நிச்சயமாக உன் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். நீ கவலைப்படாத. நீ நினச்சது அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையிலேயே மிக உயர்ந்த செல்வங்கிறது காசு பணத்தை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஏழ்மையோடு இருக்கிறதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறதும் தான் மிக உயர்ந்த செல்வம். இப்போது நீ ராஜாவா இருக்கியா பிரபுவா இருக்கியா எப்படி இருக்குன்றது பெருசு இல்லை. உனக்கு என்ன இருக்கோ, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமும், ஏழ்மையில் தானமும் தர்மமும் செய்யக்கூடிய எண்ணமும் உனக்குள்ள இருந்தா உன்னை ராஜாவாக்கி உனக்கு ராஜயோகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில பெரிய சாம்ராஜ்யத்தையும் உனக்காக நான் நிறுவி வைப்பேன். என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை மனநிறைவோட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாகவே இருப்பேன்.